ஹாய் ரஜூசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக்குக்கோட ஒரு மூவி தான்டா, என்னிடம் வா அன்பே. ஸோ நான் இதை தான் ஜேக்கு பர்த்டேக்கு போட்டிருக்கணும், பட் என்னால் இதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரெக்கார்டிங் முடிச்சிட்டேன் T2Tக்கு, அதனால் வந்து போட்டு விட்டுட்டேன். பட் அந்த ஸ்டோரிக்குமே நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஜேகே பர்த்டேக்கு ஸ்டோரி போட்டால் போதும் சந்தோஷம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் T2Tக்கு ரொம்பவே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி அப்டேட்டில் வர எல்லா ஸ்டோரிக்குமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்கடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஜங்குக் தான், நான் போக முடியாது. இங்கே பாரு ஜங்குக்கா, நீ போகிதான் ஆகணும். அந்த பொண்ணை நான் வர சொல்லிட்டேன்டா. அம்மா என்னால் முடியாது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜங்குக், உனக்கு 25 வயசு ஆகுது, இன்னொன்னோட மேட்டு கண்டுபிடிக்காமல் இருக்க. சென்னால் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு இன்னொரு ஒமேகாவை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னோட மேட் வர வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேனே, எனக்கு இது ஓகே தாம்மா. எனக்கு ஒன்றும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லைடா போ, மேபி இவ கூட நல்ல மேடாக இருக்கலாம்ல. மா அதெல்லாம் இப்படி வராதுமா. சரிடா, அம்மாக்காக போயிட்டு வா. மா என்னம்மா நீ? நீ செல்லல, போயிட்டு வா. ஐயோ, இந்த ஒரு வாட்டி தான் போவேன், எனக்கு இதை பிடிக்கலன்னா வந்துடுவேன். நீ மறுபடியும் எனக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது, புரியுதா? ப்ராமிஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அவங்க ப்ராமிஸை கொண்டு போயிட்டு தண்ணியில் எழுதி வைங்க, போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக் தான் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கான். ஹாய் ஜங்குக். வாங்க ரீனா, உட்காருங்க. ஆண்டி சொன்னாங்களா? சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது நான் உங்களை பார்த்துருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில். ஓ அப்படியா, சரி ஓகே. இங்கே பாருங்க ரீனா, எனக்கு பெருசாக இப்போ மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ அப்படியே ஜங்குக், ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் நான் உங்களை பார்த்தோன்னே உங்கள் மேலே லவ்வில் விழுந்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட லவ் மட்டும் வேண்டாம், உங்களோட எல்லாமே எனக்கு வேணும். ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆண்டிக்கிட்ட கேட்டேன். ஆண்டி அவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன்னாங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் கடமைக்கேன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். என்ன நினச்சி நீங்கள் ஏன் ப்ரௌட் ஆகணும்? என்னமோ என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இவ்வளோ சூப்பராக கலக்கிட்டு இருக்கும்போது நான் ப்ரௌடாக தானே செய்வேன். ரீனா, நீங்கள் ட்ரீமில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன உங்களுக்கு ஓகேலாம் சொல்லலை. ஐயோ ஜங்குக், கண்டிப்பாக நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா என்ன? ஆமாம் கண்டிப்பாக, பிகாஸ் ஜங்குக்கு எந்த மாதிரி பர்சன்ஸை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு அந்த மாதிரி பர்சன்ஸை பிடிக்கும். உங்களுக்கு போல்டான பர்சன்ஸ் பிடிக்கும். நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, ஸோ உங்களுக்கும் நல்லா சாப்பிட்ற பர்சனை பிடிக்கும். அழகாக இருக்கிறவங்களையும் பிடிக்கும், நல்ல கேரக்டர் இருக்கிறவங்களையும் பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள இன்னும் பிடிக்கும். ஓகே ரீனா, ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே அப்ஜஸ்டாக, எந்த அளவுக்கு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு புரியுது. நீங்கள் நல்லாவே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ரீனா, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு என்னோட மேட் கிடைக்கல. என்னோட ஒமேகா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் எப்படி என்னோட ஒமேகாவை விட்டுட்டு உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜங்குக்கு எனக்கு தெரியும் நீங்கள் என்னோடய ஆல்ஃபா கிடையாது, ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, என்னோட ஒமேகா தான் எனக்கு. புரிஞ்சுக்கோங்க ரீனா, நீங்களே எங்கள் அம்மா கிட்ட வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா நான் சொன்னேன், என்னை ரொம்ப கம்பல் பண்ணி பிளாக்மெயிலெலாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே சொல்லிடுங்க ரீனா.
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே எந்திரிச்சு போகிறான். ஸோ ரீனா தான் அப்படியே டக்குன்னு வந்து ஜங்குக் கையை பிடிக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்க ரீனாவோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே அப்படியே போகுது. அவளோட ஐஸோட ஒயிட் பால் மட்டும் தான் தெரியுது, பிளாக் பால் அப்படியே பின்னாடி அப்படி இதுவாகுது. இந்த பக்கம் ரீனாவோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு ரீனாவை பிடிச்சிட்டு என்னாச்சு ரீனா 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 என்னாச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே கணத்தில் டேப் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒரு மாதிரி ரத்தமே இல்லாத உடம்பு மாதிரி ஆகிடுறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே பல்ஸை செக் பண்ணுறான். மை காட், இவ இறந்துட்டாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஜங்குக் தான் இப்போ ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட எல்லா விஷயமே சொல்கிறான். ஸோ அப்படியே இங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக் தான் கொட்டுற மலையில் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனோட கையை பார்க்குறான். அவன் கையில் ஒரு வாடி போன பூ இருக்கு. என்ன நடக்குது என்னை சுற்றி? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டு தொட்டேன்னா அது என்னை விட்டு போயிடுது. இல்லை, யாராவது என் மேலே ஆசைப்பட்டு என்னை தொட்டாங்கன்னா அவங்க என்னை விட்டு போயிடுறாங்க. இது என்னென்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் இது இப்படியே போகுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னோட ஒமேகாவையும் கொண்டுருவல்ல. நான் அப்படி பண்ணக்கூடாது. நான் இனிமேல் யாரையும் தொட மாட்டேன், என்னையும் யாரையும் தொட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே அந்த பூவை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு பர்சன் தான் தலையில் கை வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அப்பா வாயை மூடிட்டேன், வாயை மூட்டுற. இல்லைப்பா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். எப்படிட்டு அவன் கேட்க முடியும்? எனக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த ஜேகே என்ன பண்ணிட்டான் பார்த்தியா? என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியா? நம்மளோட ஷேர் ஹோட்டல்ஸ் எல்லாரையுமே அவன் வாங்கிட்டான். அவன் எல்லாத்தையுமே வாங்கிட்டான். நம்மளுக்கு லாயலாக இருக்கிற கொஞ்சம் பேர் தான் நம்ம கூட இருக்காங்க. மற்றபடி எல்லாம் அவன் பக்கம். பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. உன்னால் என்ன பண்ண முடியும்ட்டேன்? உன்னோட ஆல்ஃபாவே உன்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ இந்த கம்பெனியை பார்த்துக்க போகிற. நீங்கள் பாருங்க, நான் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்காததுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நம்ம பிஸ்னஸ்ப்பா. இது உங்கள் பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. இதில் நானும் ஒரு பார்ட்னர் தான். நான் ஒன்றும் எம்ப்ளாயி கிடையாது. இது என்ன நடந்தால் என்ன, வேலை மட்டும்தான், பணம் மட்டும்தான் இருக்க. நான் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர். எனக்கும் இந்த கம்பெனியில் ஷேர் இருக்கு. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் ஜேகேவால் தான் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே போயிருக்காங்கன்னா நான் ஜேகிட்ட பேசுகிறேன். இங்கே பாருட்டேன், நீ பேசுகிறனால எதுவும் ஆக போகிறது கிடையாது. அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா? அவனை மாதிரி ஒரு சாடிஸ்ட் இருக்கவே மாட்டான். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். நம்மளோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே மறுபடியும் நம்மக்கிட்ட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறான். காய், சொல்கிறான் மச்சான், என்ன விஷயம்? இங்கே பாரு காய், எனக்கு ஜேகே பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். ஜேகேவா? ஏன்டா அவனை பற்றி? வேணும்டா, அவன் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனைடா? போயுமே அவன்கிட்ட அது எங்களோட ஷேர் ஹோல்டர்ஸை ஏதோ பண்ணி அவங்க பக்கமாக இழுத்துக்கிட்டானா. அப்பா செம்ம கண்ணுலகிறாரு. நான் ஏதாவது பண்ணணும்டா, நான் விட பேசலான் இருக்கேன். பேச போறியா? உன்னை பார்க்க விட்றானுங்கன்னு பாருடா. என்னடா சொல்கிற? டேய், ஜேகே யாரையும் பார்க்க மாட்டான் பெருசா. அப்படியே பார்த்தாலும் அவங்கள்ட்ட இருந்து பேசுகிற அளவுக்குலாம் அவனுக்கு பொறுமை கிடையாது. ரொம்ப பிஸியான ஆள்றா அவன். டேய், என்ன வேலை விட்டு இல்லாமல் இருக்கிறேன். அவன் பார்த்த வேலைக்கு நான் கேள்வி கேட்க போகிறேன். சொல்லலையா? எப்படி வாங்கிக்கணுமோ நான் வாங்கிக்கிறேன்.
மச்சான் கையை வச்சிடாத. ஏன் அவன் மேலே கை வச்சா என்ன கொன்றுவானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி தான் ஏதோ ரூமர் இருக்குது. ஹே வாயை பற்றிட்டு போயிடா. காய் சொல்லுடா என்ன டீட்டெயில்ஸ் வந்துடும்டா அப்படின்ட்டு இந்த பக்கம் காய் தான் ஜேகேவை பற்றின நிறைய டீட்டெயில்ஸை எடுத்து அமுச்சிட்ருக்கான். இங்கே டேங் தான் இங்கே ஜங்கு கூட ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். ஜேகேவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? ஏன் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டிங்களா? இல்லை சார், யாரை பார்க்குறதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் உள்ளே விடணும்னு சொல்லியிருக்காரு. ம் இருக்குது, அப்பாயின்மெண்ட் இருக்குது. உங்கள் ஜேகே சாருக்கு ஃபோன் பண்ணி டேங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சரி ஓகே சார், வெயிட் பண்ணுங்க. இப்போ பண்ண ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த பொண்ணு இப்போ கால் பண்ணுறா. ஜேகே தான் அந்த ஃபோனை அப்படியே எடுத்து காதில் வைக்கிறான். சொல்லு சார், உங்களை பார்க்க டேங் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரோ வந்திருக்காங்க. நான் யாரையும் பார்க்க வர்ற மூடில் இல்லை, அமுச்சு விட்டுரு. சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அமுச்சு விட்டுறேன்னு. ஓகே சார் அப்படின்னு நான் சொல்ல இந்த பக்கம் டேங் தான். என்ன அவனுக்கு? அது சார் அவருக்கு பார்க்க மூடு இல்லையா, உங்களை கிளம்ப சொன்னார். ஹோ சரி, அவன் கேபின் எங்க? சார் அது நீங்கள் போனீங்கன்னா என்ன தான் திட்டுவார், நான் பார்த்துக்கிறேன். அவன் கேபின் எங்க? சார் 3rd floor. பட் வேணாம் சார், போகாதீங்க சார். ஷோ என்னடி ஆச்சு? இல்லடி சார், உள்ளே விட வேணான்னாங்க. இவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இப்போ சாருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன வேலையை விட்டு தூக்கிடுவார். டேய், ஜங்குக் சார் பற்றி தான் தெரியும்ல, இப்போ சாமியார் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவர் சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே தான் அவன் சேரில் உட்காந்து ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். அப்போ டேங் அப்படியே கேபின் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஜேகே எஸ் அப்படின்ற மாதிரி ஜங்குக் திரும்புகிறான். ஜங்குக் வந்துட்டு ஒரு லாங்கான கோட் மாதிரி போட்டிருக்கான். அவனோட கையில் ஒரு பிளாக் க்ளவுஸ் இருக்கு. அவனோட கழுத்துக்கிட்ட அப்படியே அந்த டர்ட்டில் நெக் டிஷர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்லடா, அந்த கழுத்தை கூட தெரியாத அளவுக்கு லாங்காக இருக்கும் டிஷர்ட் நெக் வரைக்கும். ஸோ அந்த டிஷர்ட் வேர் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல இருக்கான். ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்ட, யார் நீ? இங்கே என் கேபினுக்குள்ளே எப்படி வந்தா? நான் டேங். ஓ டேங், சிட் என்னை வெளியே துரட்டு சொல்லிட்டு இப்போ உட்காருன்னா என்ன அர்த்தம்? ரிலாக்ஸ் டேங், உட்காருங்க. என்ன வேணும்? என்ன இந்த பக்கம்? அப்பா எப்படி இருக்காரு? ஹாப்பியாக இருக்காரா? ஷட் அப் ஜேகே, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நாங்கள் பட்டுக்க நாங்கள் உண்டு, எங்கள் பிஸ்னஸ் உண்டுன்னு தானே இருக்கோம். நீ எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற? ஏன் எங்களை கீழே தள்ளி விட்டு தான் நீ மேலே வரணுமா? ஃபன்னியாக பேசாதடா. உங்கள் அப்பா என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? இல்லை தெரியாமலே வந்துட்டியா உங்கள் அப்பாவுக்கு சொம்பு தூக்கிட்ட? இங்கே பாரு ஜேகே, எனக்கு நீ எங்கள் அப்பா பற்றி சொல்லித்தர தேவையில்லை. நீ எதுக்காக என் அப்பாவோட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் காசை கொடுத்து வாங்கி வச்சுருக்கா? இதனால் உனக்கு என்ன லாபம்? எனக்கு எந்த லாபமும் கிடையாது. சொல்லப்போனால் உங்கள் அப்பாவால் தான் அந்த ஷேரை வாங்கின எல்லாருக்கும் நட்டம். எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். உன் அப்பா தான் ஏமாற்ற பார்த்துருக்காரு. ஜேகே, திருப்பி திருப்பி போய் சொல்லாத அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஜங்குக் தான் அவன் கையிலேருந்து ஒரு ஸ்டிக் எடுத்து டேங்கோட ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ண மாதிரி விற்கிறான். அது இந்த வாக்கிங் ஸ்டிக்குன்னு வாங்க தெரியுமா, நல்லா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி கையில் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கு இருக்கும், ஹேண்ட் ஸ்டிக் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு தான், ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நல்லா பெருசாக வரும். ஸோ இம்மா அந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம ஜங்குக் அப்படியே டேங்கோட செஸ்ட்டில் அப்படியே பின் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டேங்க ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே செஸ்ட்டில் வச்சுட்டு அவன் அப்படியே கீழே சிட் பண்ணுற மாதிரி அந்த குச்சியை கீழே இறக்குறான். அவங்க அப்படியே பொறுமையாக உட்காடுறான். இவ்வளோ கோவம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் என்னை விட நீ எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது. ஏன் ஏன் ஒன்று அடிச்சிருவன்ற பயமா? ஓ அப்போ நீ என்ன அடிக்க போறியா? டேய் போடா சின்ன பையனா? என்ன பிஸ்னஸ் பற்றி உனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல போல இருக்கே.
ஒன்றுமே தெரியாமல் அதுக்குள்ளே வந்துட்ட. இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் ஒழுங்காக கற்றுக்கோ, எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோ. பேசிக் நாலேஜ் கூட இல்லை. நீ எல்லாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறா? இல்லை உன் பேரில் ஒரு கம்பெனி வேறு. ஹோ, ஃபேமிலி எப்படி தானா? ஊரை ஏமாற்றி பிஸ்னஸ்ன்ற பேரில் ஜங்குக் ஷட் அப் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட கோவமாக வரான். மறுபடியும் ஜங்குக் அந்த ஸ்டிக்கை வச்சு டேங்க ஒரு 10 ஸ்டெப் பேக்லேயே வச்சுக்கிறான். அங்கேயே நின்று பேச, என்கிட்ட வராத. ஸோ அப்போ டேங் தான் கொஞ்சம் காம் ஆகிட்ட. நீ சொல்கிறது உண்மைன்னு எப்படி நம்புறது? உங்கள் அப்பா சொல்கிறது தான் உண்மைன்ட்டு நீங்கள் நம்பிட்டு வந்தல. அம்மா நான் சொல்கிறது நம்ப. எங்கள் அப்பா நீ ஷேர் ஹோல்டர்ஸை வாங்கினதை ப்ரூஃபாக காட்டினாரு. அப்போ நானும் ப்ரூஃப் காட்டணும்ல அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே ட்ராயர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஃபைல்ஸ் எடுத்து அப்படியே முன்னாடி போடுறான். பாரு, உங்கள் அப்பா எதை சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்கான்னு. ஆனால் அவன் பண்ணுறதுக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே போகாதபடி பண்ணியிருக்கான். இதுதான் உங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணுறதா உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் கேட்குறான். பட் அவங்க அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதில் கொஞ்சம் இல்லீகல் திங்ஸுமே இருக்குது. ஸோ டேங்க்கு அதை பார்க்க கோவம் தான் வருது. அது அப்படின்ற மாதிரி அவன் ஜங்குக்கை பார்க்க, இங்கே பாரு, எனக்கு எந்த ஒரு நீடும் இல்லை உன் பிஸ்னஸை கெடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா சைட்லேருந்து தப்பு நடந்துச்சு, நான் அதை கரெக்ட் பண்ண தான் பார்த்தேன். தட்ஸ் இட். மற்றபடி உன் பிஸ்னஸ் மேலேயோ இல்லை உன் கம்பெனி மேலேயோ உன்னை கீழே இறக்கணும்னு நினச்சோ எதுவுமே நான் பண்ணலை. உங்கள் அப்பா நல்லா உன்னை ஏற்றி விட்டு அனுப்பிச்சிருக்காரு, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். டேங் தான் இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கலாமா? ஷோர், கண்டிப்பாக எடுத்துருப்போம், பட் ரிட்டன் என்கிட்ட வந்துடணும். ஷோர் அப்படின்ட்டு டேங் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான், ஹே டேங், சொல்லு ஜோக்கே, உனக்கு என்னை பற்றி ஏதாவது தோணுதாடா? ஹாட், ஏன் புல்ஷிட்டாக பேசுகிற? உனக்கு என்னை பார்த்து ஏதாவது தோணுதா தோணலையா அதை மட்டும் சொல்லு. ஃபோனை பார்த்தாலாம் எனக்கு எதுவும் தோணலை, கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்ல அவங்க அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போகிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் பெருமூச்சு எடுத்து விடுறான். நீ என்கிட்ட இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக் சொல்லிட்டு அவன் ஹார்ட் பீட்டில் கை வைக்கிறான். அது ஒரு மாதிரி ரொம்ப வேகமாக துடிக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம டேங் தான் அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வரான். ஸோ டேங்கோட அப்பா தான், என்னாச்சு டேங் போனியே, சின்னப்பா இது என்னதெல்லாம்? டேங் இல்லை நீ தலையிடாத. ஓ, இப்போ நான் தலையிடக்கூடாதோ? இந்த பிஸ்னஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நான். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாமல் இவ்வளோ இல்லீகல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை அவனுக்கு யார் சொன்னா? ஜேகே. ஹோ, அவன் என்னன்னு கேட்டு வரேன்னு போயிட்டு அவன் சொல்கிறத கேட்டுட்டு வந்திருக்க. இப்போ அவன் பேச்சு காடிக்கிட்டு இருக்க, அப்படி தானே? அவனும் போய் சொல்லலையே உங்களை மாதிரி. அவன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். நம்மக்கிட்ட இருந்தால் அவனுங்களுக்கு நஷ்டம்தான் ஆகும். அவனாவது ஒழுங்காக இது பண்ணுவான். அவங்க இது பிஸ்னஸ், இதில் இப்படி தான் இருக்கும். நீ இதெல்லாம் எதுக்காக இப்படி யோசிக்கிற? பா, என்னோடய பிஸ்னஸ் இல்லீகலாக இருக்கக்கூடாது, இது நம்ம பிஸ்னஸ் டேம். இப்படி நடந்துச்சுன்னா நான் உங்களை இதுலேருந்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும். எனக்கு இதோட பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கம்பெனி என் பேரில் இருக்குது. நீங்கள் இந்த கம்பெனிக்கு சிஇஓ மட்டும்தான்ப்பா. பார்ட்னராகவே இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல தான் இப்போ இருக்கீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பார்ட்னராகவுமே இருக்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். மறுபடியும் என் கம்பெனியை எப்படி கொண்டு வரணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் டேங் இது பெரிய லாஸ்டா நமக்கு. இருக்கட்டும், என் கம்பெனியை எனக்கு எடுத்துகிட்டு வர தெரியும். 3 வருஷம் கஷ்டப்பட்டு நான் தான் இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இத்தனை வருஷம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த கம்பெனி இவ்வளோ பெருசாக ஆகலை. நான் 3 வருஷம் உழைப்பு போட்டேன். இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது. மறுபடியும் எப்படி பெருசாக கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதுக்கப்புறம் இதில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுப்பா
அப்படின்ற மாதிரி இங்கே டேங் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ டேங்கோட அப்பா தான், உன்னால் இன்னும் ஆல்ஃபாவே கண்டுபிடிக்க முடியல, நீ இந்த கம்பெனியை பார்த்துக்க போறியா? நீ இந்த கம்பெனியோட வெளியே போனாலே சரியாக போயிடும் டேங். பா லூஸ் மாதிரி பேசாதீங்க. இந்த கம்பெனி எந்த என் ஆல்ஃபா எப்போ என்கிட்ட வரணுமோ அப்போ வருவோம். கடவுளுக்கு தெரியாதா எப்போ யார் எங்கே சேரணுன்ட்டு? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனிக்கு சிஇஓ மட்டும்தான், பார்ட்னர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் அங்கே அப்படியே போகிறான். இப்போ டேங் தான் காஃபி ஷாப்பில் காய் கொடுத்து உட்காந்துட்ருக்கான். ஏய் என்ன மச்சான், என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா? காய் 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 உட்கார. என்ன இவ்வளோ ஆர்வம்? எனக்கு நீ ஜேகேவை பற்றி சொன்னல, அவனோட ப்ரொஃபஷ்னல் பற்றிலாம் சொன்னான், பர்சனல் எதுவுமே இல்லையாடா? அவன் மேரிடா. யார்? ஜங்குக்கா? அவன் யாரையும் தொடக்கூட மாட்டான்டா. அவன் எப்படி மேரிடலாம்? ஆமாம், கையில் க்ளவுஸ் போட்டிருந்தான். எதுக்காக அவன் யாரையுமே தொட மாட்டேங்கிறான்? இதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம் ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குடா, அதனால தான் அவன் கையில் க்ளவுஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கான். நார்மலாக யாருமே தொட மாட்டான். என்னமோ அப்படின்ற மாதிரியே அவன் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ காய் தான் அவன் கை எப்படி முன்னாடி ஆட்டி பார்க்குறான். டேங் என்னாச்சு, எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க? இல்லைடா, சம்திங் அவன் என்னமோ பண்ணுறான்டா மனசுக்குள்ளே பூந்துட்டு. என்ன மச்சான், ஆல்ஃபா கிடைக்கலன்னா இப்படி ஜேகேவை பார்த்தானே போகிற? ஏய் ஆயமோட அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என் ஆல்ஃபா கிடைக்கல, அதெல்லாம் முக்கியம் இல்லைடா. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. மச்சான் லவ்வா? லவ் தான் வச்சுக்கோ. ஏன் எப்படி மச்சான், பார்த்து ஒரே நாள்லையா? பின்ன ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வரும். லவ்டா, அது வரணும், அப்படியே அந்த ஃபீல் நம்மளை தாக்கணும். அப்படி ஒன்று கீழே தள்ளி நல்லா ஒன்று. டேய் மச்சான் என்னடா பேசுகிற? டேய் ஒன்றும் இல்லை. எங்கே இதுக்கப்புறம் எப்படி போகிற மச்சான்? என்ன சொல்ல வந்த? தூ சரி ரைட்டு விடு. சரி ஜங்கு போன பார்க்கவே மாட்டான், நீ இப்போ எப்படி போகிற அவங்கிட்ட? இதோ இது மூலியமாக தான். என்னது இது? இதாண்டா ஃபைலு. நான் ஃபைலு அதுவா? எங்கள் அப்பா என்னென்ன தப்பு பண்ணாருன்னு இதில் தான் இருக்குது. அவன் இதை தான் என்கிட்ட கொடுத்துட்டு ப்ரூஃபாக காட்டினான். எங்கள் அப்பா மேலே தான் தப்புன்னு சொல்லி நிரூபிச்சிட்டான். ஐயோப்பா டேய், உங்கள் அப்பா மேலே தப்பு சொல்லியிருக்கான்டா. நீ நியாயப்படி பார்த்தா கோவப்படணும். என்னோட பல்ல காட்டிட்டு உட்காந்துட்ருக்க. மச்சான் அவர் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையாக அவர் அனுப்பிப்பார், அதெல்லாம் விடு. ஆனால் இது ஒரு ஃபைல் மட்டும் இல்லை, இது என்னோட ட்ரம்ப் கார்டு. இதை அவன் ரிட்டன் வேணும்னு கேட்டிருக்கான். இதை கொடுக்குற சாக்கில் தான் நான் போய் பார்க்க போகிறேன். சரி ஃபைலை வாங்கிட்டு அமுச்சு விட்டானே என்ன பண்ணுவேன்? டேய் நானாவது அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு போகிறது அது வாய்ப்பே கிடையாது. ஏதாவது பண்ணி கண்டிப்பாக அவனை என் கூட இருக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டேங் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். இப்போ டேங் தான் ஜங்கு கம்பெனியோட கேன்டீனில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே யாருமே இல்லை. நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த ஷிஃப்ட் ஆள் வர்றதுக்கு இன்னும் 2 hours டைம் இருக்கும். ஸோ இப்போ அங்கே யாருமே இல்லை. கேன்டீனில் இருக்கிற சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே நடந்து வரான். ஹாய் ஜங்குக் அப்படின்ட்டு டேங் அப்படியே கை கொடுக்க ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காடுறான். ஒரு டீ அப்படின்னு நம்ம சொல்ல அங்கே கேன்டீனில் இருக்கிறவங்க ஜங்குக்கு ஒரு டீ போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டேங் தான் ஐம் சாரி. எதுக்கு? இல்லை எங்கள் அப்பா மேலே தான் எல்லாம் தப்புன்னு நீ சொல்லும்போது நான் நம்பலை. ஆனால் இதை ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது, நான் தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன். சரி புரிஞ்சுக்கிட்டது சந்தோஷம் அப்படின்னு அந்த ஃபைலை அப்படியே நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு எந்திரிக்கிறான். அப்போ டேங் அப்படியே அந்த ஃபைலை பிடிச்சிட்டு டீ சொன்னேன், டீன்னு வரலையே, உட்காராத வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம்.
அப்படின்னு நம்ம ஜங்கு கூட பொறுமையாக உட்காடுறான், எதுவுமே பேசல. ஜங்குக்கு அப்படியே டேங்க பார்த்துட்டு இருக்கான். டேங்க அப்படியே ஜங்குக்காக தான் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கோட கண்ணை தான் அப்படியே டேங் கொஞ்சம் கொஞ்சமாக அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் டேங்கோட கன்னத்தில் அவனே கை வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கும் எதுவுமே சொல்லலை, கண்ணு கூட சிமட்டலை. அவனுமே டேங்கோட ஐஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு யாரோ காஃபி கப்பை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. காஃபி சார் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல இங்கே டேங் தான் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குற காஃபியை. அப்போ ஜங்குக்கு தான் என்னது என்ன பிளாக் காஃபி? இட்ஸ் ஓகே ஜிகே, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மில்க் காஃபி வேணும். ஜிகே இல்லை வேண்டாம், எனக்கு ஓகே தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். யூ ஷட் அப், மில்க் காஃபி. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அந்த சர்வெண்ட் அப்படி போகிறாங்க. ஸோ நம்ம டேங் தான் எனக்கு பிளாக் காஃபி பிடிக்காதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்துட்டு எனக்கு பிளாக் காஃபி பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஜேகே? ஓ அப்படியா, உனக்கு பிளாக் காஃபி பிடிக்காதா? எனக்கு பிளாக் காஃபியோட ஸ்மெல் பிடிக்காது. ஓ ஆனால் மில்க் காஃபிக்கும் பிளாக் காஃபிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லையே. இருக்குது, நிறையா இருக்குது. உனக்கு அது தெரியலன்னு சொல்ல, அதில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கு, நீ அதை குடிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு நம்ம சொல்ல. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கும் டேங்க்கும் அவனோட காஃபியும் அவனோட டீயும் வந்து இருக்கு. ஸோ ஜேகே தான் அப்படி எதுவுமே பேசலாம், பட் டீ குடிச்சிட்டு இருக்கான். நம்ம டேங் தான் நான் கேட்கலாமா அத்தை அப்படின்னு நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம், இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு நான் தான் அவனோட ஏய் ஒன்று தான் ஜேகே, கேட்கவா? யா கேளு. எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணுமே. இது ஒரு பிஸ்னஸ் டீலாக கூட நீ எடுத்துக்கலாம். ஓ பிஸ்னஸ் டீலா அப்படின்னு நம்ம ஜங்குக்கு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, யா என்னென்னு சொல்ல. உன்னோட ஆஃபர் எனக்கு பிடிச்சிருந்தா மேபி போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல. இந்த பக்கம் டேங் தான் எங்கள் அப்பாவை என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுருந்தேன். அவர் இந்த மாதிரி பண்ணுவார் நான் சத்தியமாக யோசிக்கல. இப்போ என் கம்பெனி இருக்கிற நிலமை உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் அதை தனியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணலை. மேபி நான் உன் கம்பெனி கூட கொலாச் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? இது நாம் 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்குறது சரிப்பட்டு வரும்னு நீ நினைக்கிறியா? வை நாட் ஜேகே, நீ எவ்வளோ நல்லவன்னா இந்த விஷயத்துல எனக்கு நல்லா புரிஞ்சது. நானும் அதே மாதிரி லாயலாக இருப்பேன். மேபி என்னை பற்றி நீ வெளியே கூட விசாரித்து பார்த்துக்கோ. நான் ரொம்ப லாயலாக இருப்பேன். நீயும் அந்த மாதிரி இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாமே. என் கம்பெனிக்கும் நல்லது, என் அம்மாக்கும் என்னது. இல்லை நம்மளும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா நம்மளா? ஆனால் அப்போ டக்குன்னு ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. ஸோ அந்த கேன்டீனுக்குள்ளே ஒரு 4-5 ரவுடி பசங்க தான் வராங்க. ஸோ அங்கே இருக்க டேபிள் சேரில் அப்படியே தள்ளி விட்டுட்டு உடைச்சிட்டு வராங்க. ஸோ அப்போ டேங் தான், ஹே யார் நீங்கள்? உங்கள் 2 பேரில் யார் டேங்க? நான் தான். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல. இந்த பக்கம் அவங்களோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்ச் விழுகுது. ஸோ இப்போ ஜங்குக் தான் அவன் டக்குன்னு டேங் கிட்ட வரான், பட் தொடலை. அரே ஓகே ஓகே தானே, என்ன பாரு, ஐம் ஆல் ரைட். என்னடா வேணும் உங்களுக்கு? யார் நீங்கள்? எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்க. டேங் வெயிட், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இது என் கம்பெனி, நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்க? அந்த செக்யூரிட்டி என்ன மயிர் பிடிங்கிட்டு இருக்கானா? சார் உங்கள் செக்யூரிட்டிலாம் அடித்து போட்டாச்சு, எங்களுக்கு தேவை நீங்கள் கிடையாது, ஒதுங்கிட்டே இருங்க
எங்களுக்கு தேவாமல் நாங்கள் கூப்பிட்டுட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி இப்போ டேங் தான் அப்படியே கை தட்டிட்டு, மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத, நீ யாருன்னே தெரில, என்ன விஷயம்னு போது சொல்ல, எதுக்காக அடிக்கிற? ஐயோ மன்னிச்சுக்கோங்க, உங்கள் அப்பா தான் உங்களை அடிச்சு இழுத்துட்டு வர சொன்னார், இல்லைனா அவர் வர வேண்டியது இருக்குன்னாரு. ஓ, அவர் அமிச்ச ஆளுங்களா? போய் சொல்லுங்க அதெல்லாம் வர முடியாதுன்னு. ஆஹா, ஒரு ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியாத ஒமேகா நீ எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? உனக்கு எங்ககிட்ட கூட இப்படி பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அங்கே சொல்ல. இங்கிட்ட அவங்க ஒரு மாதிரி கண்ணை இறுக்கி மூடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ஒரு மாதிரி கோபமும் வருது. அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் ஏன் தகுதியில் இல்லை. உங்களை மாதிரி எச்சத்தனமான இருந்ததில்லை. ஐயோ ரொம்ப பேசுகிறீங்க சார், சரி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களோட ஷர்ட் கலர் அப்படியே அந்த பர்சன் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சனோட கையை அப்படியே யாரோ டக்குன்னு எடுத்து முறுக்கிற மாதிரி இருக்குது. ஜெகி என்னாச்சு? நீ மூடிட்டு அங்கேயே நில்ல, அவன் தான் மேலே கையை வைக்காதன்றான்ல. திமிரு அப்படின்ட்டு ஜெகி தான் அந்த பர்சனோட கண்ணுக்குள்ளேயே 4 அறை விட்றான். ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் 2 பேர் அப்படியே அடிக்க ஓடி வர. ஜங்குக் தான் அவனோட ஆல்ஃபா பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக் ஒரு ஆல்ஃபா தான், ஆனால் ஜங்குக் அவன் பவர்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டான், பட் இப்போ யூஸ் பண்ணுறான். அவனோட பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கே இருக்கிற பர்சன்ஸை அடித்து தள்ளிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம அவங்களோட ஹேரை பிடிச்சி தான் ஒருத்தர் அப்படியே இழுக்கிறான். ஏய் விடு, என்ன பண்ணுற, விடுன்றல அப்படின்ட்டு அந்த கையை எடுக்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த பர்சனை அப்படியே ஒரு கையால் பிடிச்சி தள்ளிட்டு இன்னொரு கையால் டேங்க அப்படியே அணைச்சிக்கிறான். ஸோ டேங்க அப்படியே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு அப்படியே அந்த பர்சனோட மூக்கிலே ஒரு பஞ்சு விடுறாங்க. ஸோ அப்படியே அவனும் கீழே விழுந்துடுறான். ஸோ அப்படியே அங்கே 4 பேர் விழுந்து கிடக்குறானுங்க. இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட ஃபுல் பாடியும் ஃபுல் கவர்டில் இருக்குது. அவனோட ஃபேஸ் மட்டும்தான் வெளியே தெரியுது, மற்றபடி ஜங்குக் ஃபுல்லாக மூடிக்கிட்டு தான் இருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே டேங்க பார்த்துட்டு, நீ ஓகே வாட்டியாம் அப்படின்ற மாதிரி டேங்கோட ஐஸை பார்க்க, உனக்கு எந்த ஆல்ஃபாவோட ஸ்மெல்லும் தெரியக்கூடாது, உனக்கு நான் மட்டும்தான். ஆனால் அப்புறம் நான் உன்னை இப்படி கண்டுபிடிப்பேன், எனக்கு நீ யாருன்னு தெரியும்ல, நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்னை மட்டும்தான் சேரணும், இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். நீ என்கிட்ட மட்டும்தான் வரணும். வருவேன், உன்னை தேடி நானே வருவேன். நீயா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானா உன்னை தேடி வருவேன் ஜங்குக். கண்ணை மூடாத. ஜேகே 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 சொல்லிட்டேன், ஏன் அப்படி பார்க்குற? ஐயோ சாரி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே தள்ளி நிற்கிறான். அவனோட கையில் இருக்கிற க்ளவுஸு எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டிருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, மன்னிச்சிட, இல்லை நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஜங்குக், என்னை காப்பாற்றினதுக்கு. என்னது, உங்கள் அப்பா அனுப்பிச்சிருக்காங்களா? அது அவங்களோட ஒமேகாவோட சென்ஸ். அதை பற்றி பேசாத ஜங்குக். இல்லை எனக்கு சொல்ல, என்னால் எந்த ஆல்ஃபாவோட ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ண முடியாது. இது வரைக்கும் நான் என்னோடய ஆல்ஃபாவை பார்க்கவே இல்லை. எந்த ஆல்ஃபாவோட சென்ட்டு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ வரைக்கும் என்னோடய ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியலன்னு அப்பா என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பார். என்னால் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க முடியலன்றனால
நான் கீழே இறங்கிட்டேன். அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்ணு லைட்டாக கலங்க ஜங்குக்கிட்ட அவங்களோட சிக்ஸை தொட போகிறான். ஆனால் தொடலை. அவனோட கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்ட்டு அப்படியே ஒரு கர்ச்சிஃப் தான் எடுத்து கொடுக்குறான். நம்ம டேங்க் தான் அப்படியே டீயர்ஸை வைப் பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே உன் அப்பா இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாரா தெரியல. சரி, நான் உன் கூட இருக்கா? எது? நான் உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்டா. ஆனால் இது எதுக்காக நீ பண்ணணும் ஜங்குக்? இங்கே பார், உன்னால் உன்னை பார்த்துக்க முடியலன்றப்போ என்னால் உன்னை பார்த்துக்க முடியும்ட்டேன். நான் பார்த்துக்கிறேன் உன்னை. இனிமேல் நம்ம சேர்ந்து தானே வேலை பார்க்க போகிறோம். உன்னோட ஆஃபீஸும் என்னோடய ஆஃபீஸும் கொலாப் பண்ணிக்கலாம். நீ இங்கே என் கூட என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண. என் கூட வேறு நானும் உன் கூடயே இருக்கேன். நிஜமாவா? ஆனால் நீ உன்னையே கற்றுக்கணும். எல்லா நேரமும் என்னால் உன் கூட இருக்க முடியாதுல்ல. நீயே ஒன்று பாதுகாக்க கற்றுக்கணும். சரி, கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் டேங் சொல்கிறா. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நைட்டு ஒரு 12 மணி போல் இருக்கும். டயாங்கும் காயும் தான் டேங் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சரக்காக இருக்குது. மச்சான், என்னதான் கிளப்புக்கு போனாலும் இந்த மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது இருக்குல்ல ஒரு சுகம். அப்பா அப்படி இருக்கும் மச்சான். ஓப்பன் பண்ண அடிக்கலாம். மச்சான், என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. போய் சொல்லாத. நீங்கள் வரும்போது நான் பார்த்தனே, சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு? அதுவாடா, இதுக்கப்புறம் ஜங்குக்கு என் கூடயே இருக்க போகிறானா. என்னடா சொல்கிற? இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. டேய், அது ஜங்குக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணின்னு தெரியுமா? இனிமேல் நான் உன்னை பார்த்துக்க போகிறேன், நீ என் கூட தான் வேலை பார்க்க போகிறேன், நான் இன்னும் கூட இருப்பேன் அப்படின்னு அழுத்தி சொன்னான்டா. பா, மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறந்துச்சு பாரு. அப்படியே இப்படி இருந்துச்சுடா. அவன் அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது ஐயோ எனக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான்டாங்க. மச்சான், ஓவராக நெளியாத. அப்புறம் என்னாச்சு? இதுக்கப்புறம் அவங்க கூட தான் வேலை. அப்படியே அவனை பார்த்துட்டு சைடு வச்சுட்டு அப்படியே லைஃப் போகுது மச்சான். நல்லதுடா, ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம கை சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸை ஸ்கிப் ஆகுது. டயாங் தான் அவனோட கம்பெனியை ஜங்குக்கோட கம்பெனி கூட கொலாப் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கும் டயாங் கூட அப்படியே ஒரு மாதிரி ரீசெட்டாக இருப்பான். அவனோட ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே நம்ம ஜங்குக் தான் அவனோட வீட்டில் இருக்கான். அது நைட் டைம் தான். அவனோட ரூம்குள்ளே தான் அப்படியே போகிறான். போய் பார்த்தா அவனோட பெட்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ நம்ம டயாங்கோட ஃபோட்டோ ஜங்குக் அப்படியே எடுத்து பார்க்குறான். இன்றைக்கி டே அவங்க கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு டயாங். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளையும் என் பக்கத்தில் இருந்து இவ்வளோ அழகாக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. டயாங்கோட ஃபோட்டோவை நெஞ்சோடு அணைச்சிட்டு ஜங்குக் அப்படியே பெட்டில் போய் உட்காடுறான். அவன் அப்படியே கண்ணை மூட அவனுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் மாதிரி கண்ணுக்குள்ளே வந்து போகுது. நீ என்கிட்ட மட்டும்தான் வரணும். நானே உன்னை தேடி வருவேன் நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட வந்துட்டல்ல. ஆனால் உன்னால் என் கூட இருக்க முடியாதுல்ல டயாங். என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என் கூட இருக்க முடியாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல. நீ தான் என்னோட எல்லாரும் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல. உங்ககிட்ட சொன்னா
உன் ஆசையான ஒரு வாட்டி தொட்டனா அதுதான் உன்னோட கடைசி நிமிஷம்னு என்னால் ஏற்றுக்க முடியல டேயோங். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் டேயோங். அந்த டைமில் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. உன்னால் இப்போ உன்னோட மேட்டை கூட சென்ஸ் பண்ண முடியல. உன்னால் எந்த ஆல்ஃபாவோட ஸ்மெல்லையுமே ஸ்மெல் பண்ண முடியலன்னும் போது நீ எப்படி கஷ்டப்பட்டிருப்ப. இப்போ நீ என் கூட இருந்து இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட போகிறதுக்கு நீ வேற யார் கூடயாவது இருந்திருக்கலாம். நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்திருந்தா, நான் இந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ உன் லைஃப்பை பார்த்துருக்கலாம். சரி, இப்போ ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் கண்ணை தொடைச்சிட்டு அந்த ஃபோட்டோ டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ, நான் யாருன்னு கண்டுபிடி. டயோங், என்ன விளையாட்டு இது? என்ன ஜேகே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா? உன்னை கண்டுபிடிக்காம என்னால் எப்படி இருக்க முடியும் சொல்ல? எது? சொல்லு, என்ன விஷயம் கால் பண்ண? அதுவா, நாளைக்கு நமக்கு லீவு தானே? ஆமாம். எங்கே வெளியே போகலாமா? எங்கே போகணும்? எங்கேயாவது சும்மா ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமா, போர் அடிக்குதுப்பா. ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரியா பேசுகிற? அதெல்லாம் விட சும்மா உன் கூட வெளியே போகணுன்னு தோணுது. வரியா வரலையா ஃபஸ்ட்டு சொல்லு. போகலான்டா, போகலாம். ரொம்ப அதுக்குன்னு குதிக்கக்கூடாது சரியா? நாளைக்கு ஜஸ்ட் 2 hours தான். 3 hours 2 hours அப்போ 4 hours 2 hours ஓகே 5 hours. அப்போ 5 hours ஓகே தானே? கூட மாட்டேன்னு சொன்ன விட போறியா? கண்டிப்பாக மாட்டேன். சரி, வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்கு கடையே கால் கட் பண்ணுறான். டேங்க அப்படியே ஃபோனத்துக்கு பெட்டில் போட்டு, ஹவாடா எப்படியோ இவன் கூட ஒரு அவுட்டிங்கை பிளான் போட்டாச்சு. ஐயோ, ஆஃபீஸை விட்டு வரவே மாட்டேங்கிறான், என்னை பார்க்கக்கூட மாட்டேங்கிறான். ஆனால் எனக்கு என்ன வேணும் வேணாம், நான் எதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறான். எப்படின்னு தான் தெரில. அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் புலம்பிட்டே, ஐயா ஜாலி, நாளைக்கு நான் கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் குஷி ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜாங்குக்கு தான் அந்த ஃபோனை எடுத்து அப்படியே பார்க்குறான். அவனோட வால்பேப்பரில் நம்ம டேங்கோட ஃபோட்டோ இருக்குது, ஹோம் ஸ்க்ரீனில் ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ நம்ம டேங்கோட ஃபோட்டோ அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே பாருடா, நீ என்கிட்ட வர நெருங்குற எனக்கு நல்லா தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி தள்ளி போகணுன்னு நினச்சாலும் அப்பப்போ என்னையே மீறி நான் உங்ககிட்ட வந்து விழுந்துடுறேன். ஆனால் நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நான் உன்னை தொட்டுற மட்டும் கூடாது. அப்புறம் இந்த வாழ்க்கையிலையும் என்னால் உன்னை இழக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேங் தான் போகலாமா? அடங்கவே மாட்டேன்ல, வாய்ப்பே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண போகலான்னு சொன்னால் எப்போ? அது போகலாம் வா வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ காரில் போயிட்டுருக்காங்க, யாருமே இல்லாத ரோடு. கார் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கான் டேங். ஏன் இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கா? வேகமாக தான் போகிறது. ஏன் எந்த கோட்டையை பிடிக்க போகிற? அது பாட்டுக்கு ஸ்லோவாக போகுது விடு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய காரை ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிறுத்துறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். முன்னாடி தான் அப்படியே சில ரவுடி பசங்க வந்து அந்த காரோட மிரரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. 2 பேர் முன்னாடி வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான், ஜங்குக்கு என்னது இது எனக்கு தெரியலையே, என்ன இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே இறங்குறான். ஸோ நம்ம டேங்குமே சேர்ந்து இறங்குறான். டேங் உள்ள உட்காரு. இல்லை ஜங்குக்குண்ணா உள்ள உட்காருன்னு. சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே இறங்கி போயிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னுங்க எங்கே அவன் எங்கே அந்த டேங் நீயே வர அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே அவங்க தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கே ஜங்குக்கு ரொம்ப கோவந்தான் வருது. இங்கே ஜங்குக்கு அப்படியே அடிக்க ஆரம்பிக்க டேங் தான் அப்படியே நிமிஷம் பதறிட்டு, ஏய் ஜங்குக் என்ன பண்ணுற? சிக்கி ஸ்டாப், சிக்கி என்னாச்சு? ஐ சே கெட் இன்
அப்படின்ற மாதிரி கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு டேங் மறுபடியும் உள்ளே தள்ளிடுறான். அப்போ நம்ம டேங் தான் என்ன இவன் அப்படின்ற மாதிரி பார்க்க ஜோங்குக்கு ரொம்ப கோவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஜோங்குக்கு அடிக்கிறது தாங்க முடியாமல் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்க. ஸோ டேங் தான் டக்குன்னு இறங்கி வரான். ஸோ கீழே ஒருத்தன் விழுந்திருப்பான். ஸோ அந்த பர்சன் அப்படியே டேங் காலை பிடிக்கிறான். ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, சார் பேட்டாவை கொடுத்துருப்போங்க. ஐயோ இவன் வேற வந்துட்டு என்ன பண்ணுறது, அப்புறமா வாங்கிக்கோடா. சார் சரி இப்பயே கொடுங்க, ரொம்ப அடிக்கிறாரு, அப்புறம்லாம் உங்ககிட்ட வர முடியுமான்னு தெரியல, கொடுத்துருங்க சார் அப்படின்னு நம்ம சொல்ல. ஐயோ படுத்துகிறோம் அப்படின்ட்டு டேங்க் தான் அப்படியே பேக்கெட்லேருந்து காசு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் இதில் காசு இருக்குது, பேசுனதை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு விட்டுறேன் காலா அப்படின்னு நம்ம இது பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணி போகிறான். ஜங்குக்கு அப்படியே மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கான். செக்கே என்ன நம்ம டேங் அப்படியே ஜங்கு கூட ஷோல்டரில் கை வைக்க வர ஜங்குக்கு தான் அவன் கையில் ஸ்டிக்கை வச்சு நம்ம டேங் அப்படியே தள்ளி நிப்பாட்டுறான். எனக்கு உங்கள் அப்பா மேலே தான் கோவமாக வருது, அந்த மனுஷன் அடங்கவே மாட்டாரா, என்னாச்சு, சும்மா சும்மா இப்படி பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் உங்கள் அப்பாவுன்னு எதாவது பண்ணிட போகிறேன். ஏய் ஜங்குக்கு ரொம்ப கோவப்படாதப்பா, விடு. என்ன கோவப்படாத, இதோட செகண்ட் அட்டம், இது என்னது இது தெரியல, விடு, நான் பார்த்துக்கிறப்பாவ, நீ எதுவும் பண்ணிடாத சரி அப்படின்னுமா இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். ஸோ அந்த பக்கம் டேங் தான் ஐயா ஜாலி 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 அப்படின்ட்டு அங்கே ஆடிட்டுருக்கான். டேங் அந்த வந்துட்டு ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் பின்னாடியே டேங் குட்டி போட்டு போன மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக் தான் நான் கார் ட்ரைவ் பண்ணுறேன் உக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ அவன் கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ டேங் தான் அவனோட கன்னத்தில் கை வச்சு நம்ம ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படி திரும்பி டேங்கை பார்க்குறான். அவனுக்கு இப்போ இருக்கிற டேங் மாதிரி அது இல்லை, அவனோட லுக்கே அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஏதோ ஹிஸ்டாரிக்கல் டைமில் இருக்கிற டேங் கெட்டப் மாதிரி இருக்குது. ஸோ டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக அப்படி பார்க்குற தெரியல, உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ பண்ணுது, எனக்கும் தான் ஒன்று என்னென்னமோ பண்ண தோணுது, பண்ணட்டா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே டேங்கோட சீக்ஸில் அப்படியே கை வைக்கிறான். ஜங்கு கையில் எந்த ஒரு க்ளவுஸும் இல்லை. டேங் தான் அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ எப்பயுமே மேலே இதே காதலோடு இருப்பல்ல, இதை விட அதிகமான காதலில் இருப்ப. உன்னை பார்க்குற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ளே என்னென்னமோ சொல்லுதுட்டேன். உன்னை என் கிட்ட அணைச்சிக்கணுன்னு இருக்க, அழுத்தி முத்தம் கொடுக்கணுன்னு இருக்க, அப்புறம் பிள்ளை பெற்றுக்கணுன்னு இருக்கும். சும்மா இருடா. ஆனாட்டையும் அந்த குழந்தை கூட நமக்கு நடுவில் வர முடியாது. அப்படியா? நிச்சயமாவா? உன் மேலே சத்தியமா? குழந்தையா நீயாண்ணா? எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது. உன்னோட இந்த ஒரு பார்வைட்டையும் நீ என்னை பார்க்குறல்ல, இப்படி முள்ளுங்கிற மாதிரி பார்க்குறல்ல, இந்த ஒரு பார்வை என்னை சாப்பிட்ரும் போல என்னை அப்படி உனக்குள்ள இழுக்குதுடா. என்னால் சாதாரணமாக இருக்க முடியலடா. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஜங்குக். நானும் தான் ரொம்ப 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 காதலிக்கிறேன். அணுவாக காதலிக்கிறேன். சரி போதும், என்னை பார்க்காத, திரும்ப, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. ஸோ அப்படியே ஜங்குக் டக்குன்னு திரும்புகிறான். சிரிச்சுட்டே மறுபடியும் டேங்கை பார்க்க, டேங் தான் அப்படியே வச்சுக்கணும் வாங்காம நம்ம ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கூடையும் கையை பார்க்குறான், கையில் க்ளவுஸ் இருக்குது. என்னோட நினைவுகள் என்னை பாடாப்படுத்துது. உன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல், கிட்ட வச்சுக்கிட்டு தொட முடியாமல், உன் மேலே காதல் இருந்தோ அதை அனுபவிக்க முடியாமல் ரணத்தில் இருக்கட்டையும். இது என்ன நடக்க போகுது எனக்கு சத்தியமாக தெரியல. அப்போ டேங் தான் ஜங்குக் 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 ஷாப்பிங் மால் இப்போ எதுக்காங்க, வா போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஜங்குக் தான் அப்படியே ஷாப்பிங் மால் தான் போகிறான். ஸோ பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே 2 பேர் நடந்து போகிறாங்க. டேங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக் எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு நடக்கிறான்.
என்னமோ ஜங்குக்கா உன் கையை பிடிச்சி நடக்கணும் போல இருக்கு, பிடிச்சிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். இப்போ அவங்களோட கை கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கோட கையை தொட போக ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு தள்ளிடுறான். என்னாச்சு, ஏன் கை பிடிக்கிற? இல்லை ஜங்கு, கை பிடிச்சி நடக்கணும்னு தள்ளி தள்ளி நட. ஜங்குக்கா தள்ளி நடன்னு போடா அப்படின்ட்டு அவங்க அப்படியே தள்ளி போய் நிற்கிறான். நடந்து வா. ஏன்டா அப்படி இருக்க? சாப்பிட நடந்தோடா. நீ எதுக்கா கையில் க்ளோஸ் போட்டுக்கிட்டே இருக்கா? நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற. எனக்கு ஒரு தடவை கழட்டேன், போத்திட்டோடா. ஜங்கு என்ன நீ என்ன மாடுலேஷன் கேட்டாலும் கழட்ட மாட்டேன், போ 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 அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற ஸ்டிக்கை வச்சு ஜங்குக்கிட்டே அவங்களோட பேக்லேயே சப்பு சப்புன்னு 2 தடவை அடிச்சிட்டான். டே இவ்வளோ இதுறான் மாடு, பார்த்துப்படா விழுந்துடாத. இது அடிச்சுட்டு பார்த்து பொண்ணு சொல்கிறான், மாட்டேன் போடா அப்படின்ட்டு எங்கிட்டே அவங்கள்டே ஓடுறான். ஜங்கு சிரிக்கிறான். சிரிச்சுட்டே அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கான். உன்னோட இந்த குழந்தைத்தனமான விஷயங்கள் எதுவுமே மாறல, நிறையா மாறினாலும் இதெல்லாம் மாறல, பரவாயில்ல அப்படின்ட்டு ஜங்குக் மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்போடு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க தான், ஏய் ஜங்குக் இங்கே பார்த்தியா? என்னது? நூடுல்ஸ் ஷாப் பார்ப்பலாம். சாப்பிட்றதுக்கு மாலுக்கு வந்த, என்ன பண்ண வந்தா என்ன, வா 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 அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கோட ஸ்டிக்கை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம அவங்க போயிட்டுருக்கான். என்னடா கையை பிடிக்க முடியலன்னு ஸ்டிக்கை பிடிச்சிட்டியா? வேற வழி, இந்த கையில் செப்பல் அடிக்கிறிய. ஸோ அப்படியே நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரான். ஸோ அப்படியே 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்குக் தான் டேங்கோட சேரை லைட்டாக தள்ளியே உட்கார வைக்கிறான். என்னடா சொன்னல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு, போடா லூஸு அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படியே ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக் தான் இங்கே கூட அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக் வாங்கிட்டு அவன் அப்படியே ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நம்ம டேங் தான், ஏய் ஜங்குக் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ். ஐயோ அப்படியா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது எனக்கும் பிடிக்கும், அதான் ஆர்டர் பண்ணேன். ஓ இது கோயின்சிடென்ஸா? ஆமாம் கோயின்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ டக்குன்னு யாரோ அவங்களோட கண்ணை அப்படி இறுக்கி மூடுறாங்க. யார் என் கண்ணை மூடுறது? அப்போ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற பர்சனோ சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பண்ண. ஜங்குக்கு அது எதுவுமே கண்டுக்கல. அந்த பர்சனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவர் இப்படி முறைக்கிறாரு? யார்? ஏ காய் என்ன மச்சான் இங்கே என்ன பண்ணுற? அது நான் ஜங்குக் கூட சும்மா வெளியே வந்தேன். என்னாச்சு ஜங்குக், எதுக்காக காயை முறைக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் தான் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கான். இது பக்கம் காய் தான். நான் காய் சார், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்டுனா இப்படி தான் அவனை தொட்டு பேசுகிறதா? அது 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 வந்து ஏய் ஜங்குக் என்ன நீ? அவன் பாவம் விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ண வந்தான். விளையாட்டுத்தனமாகவும் என்னவாகவும் எதுக்கு தோடுறான்? தொட்டு பேசக்கூடாதுல்ல? டேய் உன்னை தான் யாரும் தொட்டு பேசக்கூடாதுன்ற. ஏண்டா என்னையும் தொடக்கூடாதா? என்னை யாரும் தொடக்கூடாதுன்னா உன்னை யாரும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட ஷோட் பண்ண. அவங்க தான் ரிலாக்ஸ் காம் டவுன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தொடாமலேயே ஒரு மாதிரி அவங்க சீக்ஸு கிட்ட கை வச்சு ஒரு மாதிரி காம் பண்ணுறான். தொடலை, பட் கன்னத்தை பிடிச்ச மாதிரி கை அந்த வாட்டமாக வச்சுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி அந்த கையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கான். சாரி ஜங்குக், கோவப்படாத, அவன் விளையாட்டுக்கு தான் பண்ணான், நீ சீரியஸாக எடுத்துக்காத. சரி, உனக்கு கோபமாக இருக்கா? இல்லை, அப்புறம் அவ்வளோ மூச்சு வாங்குது அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜங்கு கூட செஸ்ட்டு கிட்ட கை வைக்க போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கையை அந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக தள்ளுறான். வைக்கலை ரிலாக்ஸ் சார்,
ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணிக்கோ. அப்படின்ற மாதிரி இங்கே டேயாங் சொல்கிற எல்லாத்துக்குமே ஜங்குக் டிங்கு டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கான். இதை காய் ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ காய் தான் என்னடா நடக்குதுங்க. அப்போ ஜங்குக் டேயாங் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இப்போதான் டக்குனு கான்சியஸ்க்கு வராங்க ரெண்டு பேரும். என்னாச்சு, என்ன நடக்குது? அட பாவி, என்னடா அப்படி இந்த மனுஷனை எப்படி மாற்றி வச்சிருக்கிற? ஏய், மாற்றலாம் இல்லைடா. ஜங்குக் ரொம்ப நல்லவன். அவனை எல்லாரும் ரொம்ப கிட்டவன்டாங்க. மனசளவு ரொம்ப நல்லவன்டாவன். சரிதான்டா, சரிதான். வந்துருச்சு, ஃபுட் வந்துருச்சு. ஓ, ஆர்டரே பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, நானும் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே காய் பார்க்குறான். என்ன டேயாங், மொத்தமாக உனக்கு பிடிச்ச ஃபுட்ஸும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்க? நான் எங்கடா ஆர்டர் பண்ணேன்? ஃபுல்லாக ஜங்குக் தான். ஜங்குக்கா? உங்களுக்கு எப்படி சார் டேயாங்கோட ஃபேவரட் ஃபுட்லாம் தெரியும்? அது தெரியும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். காய் வீடு, அது அவனுக்கு பிடிச்ச ஃபுட்ஸாக நல்லா ஆர்டர் பண்ணியிருக்கான். அது எனக்கும் பிடிக்கும். கோஇன்சிடென்ஸ். ஓ அப்படியா? ஸோ அப்போ அங்கே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் தான், வெயிட் நீங்கள் போகலாம், நான் சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு டேயாங்க்கு எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும், எதை செகண்ட் சாப்பிட்ணுன்ட்டு அப்படியே லைனாக அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஃபஸ்ட் சாப்பிடு, அப்புறம் இது, அப்புறமா இது, பாஸ்தா தான் ஜூஸோ, ஓகேவா? ஓகே. எப்படி நீங்கள் டேயாங்கோட ரொட்டீன் மாதிரி பண்ணுறீங்க? என்னது? இல்லை, டேயாங் சாப்பிட்டா அப்படி தான் சாப்பிடுவோம், இந்த ரொட்டீனில் தான். நீங்கள் எப்படி அது கரெக்டாக சொல்கிறீங்க? இது நார்மலாக தானே இருக்கு? கிடையாது, டேயாங் மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. ஏன் நீங்கள் கூட இப்படி எடுத்து வச்சுக்கலையே? நார்மலாக தான் எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் டேயாங்க்கு மட்டும் ஆர்டராக வச்சுருக்கீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை அப்படி நம்ம காய் சொல்ல. ஸோ காய் தான், மச்சான் நீங்கள் கேரி ஆன் பண்ணுங்கள், நான் தானே சாப்பிட்றேன். ஸோ ஜங்குக் தான், இட்ஸ் ஓகே, சாப்பிட்ணுன்னு வந்துட்டு உட்காரு. நீ போனால் டேயாங்க்கு கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல சார், நான் பக்கத்துக்கு போய்க்கிறேன், சொல்கிறேன்ல. ஓகே சார், ஓகே சார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காய் அப்படியே அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றான். டேயாங் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ காய் தான் கண்ணாலேயே, என்னடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? லைட்டாடா, இன்னும் ஃபுல்லாலாம் இல்லை, அதுக்குள்ளேயும் இந்த பாடுபடுத்துகிறான், அனுபவி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே காயுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ டேயாங் தான் ஜங்குக்கோட ஸ்டிக்கை பிடிச்சிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ டேயாங்க பார்க்குறான், டேயாங்கோட கையை ஜங்குக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. டேயாங் மறுபடியும் அது ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்பில் இருக்கான். ஏய் வா, அங்கே போகலாம். இங்கே பாருடா, இப்படி ஒவ்வொரு கடைக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, என்ன தான் வாங்குறேன்னு தெரில, பார்க்குற வர போகிற. நான் என்ன வாங்கினேன் என்ன, நீ கூட வா போதும். சரி, கையவாது விட்றா. முடியாது, இப்படி தான் வருவேன். ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்கலையான்னு கேட்குறேன். அப்புறம் என்ன, பிடிச்சிருக்குல்ல, கூடவா அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சி தான் டேயாங் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ டேயாங் தான் ஜங்குக் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு இழுத்துட்டு, ஏ இங்கே போகலாம், அது குழந்தைங்க விளையாடுறது, எனக்கு விளையாடணும் அப்படின்ட்டு இங்கே நம்ம டேயாங் தான் ஜங்குக்கை ஃபன் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ நம்ம ஜங்குக் எதுவுமே பண்ணலை, டேயாங் தான் உட்காந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. டேயாங் ஜங்குக்கு தான் பார்க்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நிம்மதியாக இருக்குல்ல ஜங்குக்? வீக் ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீக்கெண்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸோட ஒரு அவுட்டிங், இப்படி ஒரு சைலண்டான வாக், ரொம்ப நல்லா இருக்குல்ல ஜங்குக்? ரொம்ப நல்லா இருக்குட்டே. ஆனால் இதை சரின்னு நினைக்கிறியா? என்னமோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நீயும் பண்ணுற, ஓகே தானே? சரி ஜங்குக், எனக்கு உன்னோட கையை பிடிச்சி நடக்கணும் போல இருக்கு. டேயாங், இது தேவையில்லாத ஆசை, சேஞ்சு கேடி பண்ணுற, கையை தானே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வேணாம்,
சொன்னால் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் டேக்கே. வேணான்ட்டல்ல அப்படின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் தூரம் அப்படின்னு வேகமாக நடக்கிறான். ஸோ டக்குன்னு ஓடி வந்துட்டு அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கிறான். சரி ஓகே, கையை பிடிக்க வேணாம், இந்த ஸ்டிக்கையாவது பிடிச்சிக்கிறேன். டேங் நடக்கலாம் ஜேக்கே, அமைதியாக நட, பேசாத. டேங் ப்ளீஸ் நட ஜேக்கே அப்படின்ட்டு இந்த பக்கம் டேங் தான் அப்படின்னு ஸ்டிக்கை பிடிச்சி நடக்கிறான். இங்கே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உன் கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சுற்றி வரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நான் உன் கையை பிடிச்ச அடுத்த நிமிஷம் நீ இறந்துருவேன்றது எனக்கு ரொம்ப வலி கொடுக்குது. என்னால் இதை ஏற்றுக்க முடியல, சத்தியமாக ஏற்றுக்க முடியல. உன்னை கிட்ட வச்சு பார்க்க நான் திருப்பி உன்கிட்ட விழுகிறேன்டா. என்னால் முடியலட்டையும். என்னை மீறி என்னைக்காவது நான் உன்கிட்ட வந்துடுவேணும்னு பயமாக இருக்குடா. ஆனால் நான் இப்படி தள்ளி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் நினச்சிட்டே இருக்கான். ஸோ அப்படி இப்போ நைட்டு தான் நம்ம டேங் தான் காய் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். காய் தான் ஃபோனில் இருக்கான். என்ன மச்சான் அப்படியே பார்த்து பண்ணுறாரு உனக்கு? என்னடா பார்த்து பண்ணாரு? எல்லாமே தான். என்ன எல்லாமே? ஹேய் மறந்துட்டியா அந்த ஃபுட் ஏரியாவில் அதான் சொன்னார்ல கோயின்சிடென்ஸ்னு, மண்ணாங்கட்டி. அவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு நல்லா தெரியுது உன்னை பற்றி. அப்போ நீ லவ் பண்ணுறதும் அவருக்கு தெரியும் தானே? எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னமோ என்னை விட்டு தள்ளி போகிறான். ஆனால் இன்றைக்கி எனக்கு அவனை கையை பிடிச்சி நடக்கணும் போல் இருந்துச்சு. நடைய வேண்டு தானே? எங்கே அவன் தான் கையே கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்தை அவங்க சொல்கிறான். அவன் என்னை தொட மாட்டுறான்டா, பக்கத்தில் விட மாட்டேங்கிறான். ஆனால் அவனுக்கும் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு இருக்குது. அவனோட கண்ணு அது சொல்லுதுடா. அவனோட ஒவ்வொரு செயலுமே சொல்லுது அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. ஸோ காய் தான் போக சரியாயிரும் மச்சான், பார்த்துக்கலாம். மேபி அவனுக்கு என்ன பிரச்சனையோ கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி. காய் சொல்லுடா. என்ன விஷயம் சொல்ல மாட்டேன் பாரு, சொன்னால் தானே தெரியும். இன்றைக்கி நானே ஃபேக்காக ரவுடிங்களெலாம் செட் பண்ணி என்ன அடிக்க வச்சேன். அட பாவி, எதுக்குடா ஜங்குக்கு என்கிட்டே இருக்கணும்ல, உன்கிட்டே இருக்கணுன்றதுக்காக என்ன அடிக்க வச்சேன். அடித்தானுங்களா? சீ பின்ன அவனுங்க வந்து சண்டை போடுற மாதிரி கத்துனானுங்க. ஜங்குக்கு என்னதான் அடிக்க வரானுங்கன்னு தெரிஞ்சவொன்னே கோவத்தை பார்க்கணுமே, அவ்வளோ கோவம். அப்படியே அவனுங்களை தூக்கி போட்டு பந்தாடிட்டோம். 10 பேர் அங்கேருந்து ஓடியே போயிட்டானுங்க. அப்போ ஒருத்தன் காலை பிடிச்சிட்டு காசை கொடுத்துருங்க நாங்கள் போயிடுறோன்ட்டு இருந்தானுங்க. நல்ல வேலை அவன் பார்க்கல. மாட்டிக்காதடா, தப்பு பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவோம். அது தப்பு பண்ணாதானே டேய் அப்படின்ற மாதிரி காயும் டயாங்க இங்கே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டயாங் தான் அப்படியே ஜொங்கு கூட கேபின்குள்ளே வரான். டயாங் நாக் பண்ணிட்டு வர பழக்கம் இல்லையா, திரும்ப அப்படின்ட்டு இங்கே ஜொங்கு கூட நெக்கில் அப்படியே பர்ஃப்யூம் அடிக்கிறான். டயாங் என்ன பண்ணுற இரு அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே நெக் ஃபுல்லாக பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அப்படியே லைட்டாக டயாங் வந்து ஜொங்கு கிட்ட போகிறான். ஏய் என்ன பண்ணுற? படலை அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அவனோட நெக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஏறுது, ஆனால் அவன் எதுவுமே பண்ணலை, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே சேரோட 2 ஆர்ம்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேட்டும் இறைச்சேக்கே இந்த ஸ்மெல் அப்படின்ற மாதிரி இங்கே அவனுடைய ஸ்மெல் பண்ணுறான். ஜங்குக்கு அந்த ஸ்மெல் வருது, இது என்னோட ஸ்மெல் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு ஸ்மெல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தான் அவனோட மேட்டு நீ என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? நான் எதுக்கும் இந்த பர்ஃப்யூம் அதிகமாக அடிச்சுக்கிறேன், என் ஸ்மெல்லே உனக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜேகே தான் இன்னொரு ஹெவி ஸ்மெல் இருக்க பர்ஃப்யூமை எப்பயுமே அவன் மேலே அடிச்சுப்பான். ஸோ அவங்க தான் நம்ம ஜங்கு கிட்ட வரும்போதெல்லாம் அந்த ஹெவி ஸ்மெல் தான் வந்திருக்கும்.
டயாங்க்கு ஜங்குக்கோட ஸ்மெல் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் பர்ஃப்யூமோட ஸ்மெல்ஸ்லாம் தெரியும் தானே. ஸோ ஜங்குக்கோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம டயாங் தான் இந்த பர்ஃப்யூம் தான்டா உனக்கும் உன்னோட ஆராக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீ எப்பயுமே ஒரு ரெகுலர் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறல ஜேகே, அதை இனிமேல் தூக்கி போட்டுற. இந்த பார்த்தியா, இந்த பர்ஃப்யூம் தான் இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணணும், சரியா? அவங்க அது இது தான் நீ யூஸ் பண்ண போகிற இதுக்கப்புறம், சரி சொல்ல. சரிடா அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு இது பண்ணுறான். ஜங்குக்கு நல்லாவே தெரியுது அது அவனோட சென்ட்டு. எப்படி சொன்னால் ஜங்குக்கோட பாடி ஸ்மெல்லும் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லும் ஒன்று தான். பட் டயாங்க்கு அந்த ஸ்மெல் ஸ்மெல் பண்ணுற இதுக்கு ஜங்குக்கோட ஸ்மெல் பண்ணி பார்க்குற பவர் கிடையாது. ஆனால் நம்ம ஜங்குக்கு இந்த ஸ்மெல் தான் கரெக்டாக இருக்கும்னு வாங்கிட்டு வந்திருப்பான். ஜங்குக்கு அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே பாருடா, தள்ளிடு. ஏன் உனக்கு ஏதாவது ஆகுதா அது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவங்களோட லிப்ஸையே பார்க்குறோம். அவனுக்கு ஒரு மாதிரி ஏறுது. இது இது வேணாண்டா. ஸோ டேங் அப்படியே பொறுமையாக அவனோட கண்ணை மூட, ஜங்குக்கும் அப்படியே அவனோட கண்ணை மூடுறான். அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸும் டேங்கோட லிப்ஸ் அப்படியே பொறுமையாக அப்படியே அட்டாச் ஆகுது. ஜங்குக் டேங்க அப்படின்னு இங்கே ஜங்குக்கடி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜங்குக் ஸோ ஜங்குக்கோடைய கண்ணை திறக்க அவன் முன்னாடி அவங்க அப்படியே நின்றுட்டு தான் இருக்கான். கிஸ் பண்ணலை, அது அவனோட ஒரு மெமரி தான். அவனை கிஸ் பண்ண மாதிரி காட்டியிருக்கு, ஆனால் கிஸ் இன்னும் பண்ணலை. இன்னும் 2 பேர் லிப்ஸும் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு டக்குன்னு டேங்கோட செஸ்ட்டில் அந்த ஸ்டிக்கை வச்சு டக்குன்னு டேங்க அப்படியே தள்ளி விட்டுறான். அட பாவி பயில ஏன்டா தள்ள, என்ன பண்ணிகிட்ருக்க? தொடாத நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கேன். டே உன்னை தொடவே இல்லைடா. கிட்டையா வந்த? கிட்ட வரக்கூடாதுன்னு எப்படா சொன்னேன்? வரக்கூடாது. டே ஜங்கு ரொம்ப ஓவராக பண்ணுற, நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சும்மா கிட்ட வந்துக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் பிடிக்கல. அப்புறம் இந்த பர்ஃப்யூம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஜங்கு கத்திட்டு டேபிள் அப்படியே அடிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க நிமிர்ந்து பார்த்துட்டு, டேங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இதெல்லாம் எனக்காக நீ பண்ண மாட்டேல்ல. ஷோ டேங் என்ன அப்படி எனக்காக பண்ண மாட்டேன் அப்படி தானே? நாட் லைக் தட் டேங், அப்படி கிடையாது. அப்படி தான்டா, அப்படி தான். எனக்காக அந்த பர்ஃப்யூம் நீ போட்டுக்க மாட்டேன். இல்லை டேங், அப்படி இல்லை. ஐம் சாரி, இதுக்கப்புறம் எதுவும் உரிமை எடுத்து பண்ண மாட்டேன். டேங் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அவனோட ஸ்டிக்கை வச்சு நம்ம டேங் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, எதுக்கு இவ்வளோ கோவம்தான். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நீ அதை பண்ணணும்னு ஆசைப்படுற, நீ எனக்காக அதை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது கோவம் வருது. எதுக்காக டேங்? தெரியலடா, தெரியலை. நீ என்னை தொட வேணான்றியா? என்னை பொறுத்துட்டு நான் தொடாமல் இருக்கேன். என்னால் தொடலைன்னா கூட உன் கூட இருக்க முடியும். ஆனால் நான் கேட்குறத நீ செய்யலைன்னும் போது ஒரு கோவம் எனக்கு வருது பாரு. டேங் ரிலாக்ஸ், டேங் கோவப்படாத அப்படின்னு. இப்போ ஜங்குக் தான் அவங்களோட கன்னத்தில் கை வைக்கிற மாதிரி அவனோட கையை தள்ளி வச்சுருக்கான். லைக் நம்ம டேங் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இப்போ ஜங்குக் பண்ணுறான். தொடாமல் தொட்ட மாதிரி கை வச்சுருக்கான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட சீக்ஸ் தடவி கொடுத்துட்டு அப்படியே நம்ம டேங்க பார்க்குறான். என்னை மன்னிச்சிடு, ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகுறான். டேங் தான் அப்படியே நகண்டு அந்த பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் வச்சுட்டு, இனிமேல் நீ இதை தான் போடுற, உன்கிட்ட இருந்து வர வாசம்
இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. நான் இது வரைக்கும் எந்த ஆல்ஃபோட ஸ்மெல்லையும் ஸ்மெல் பண்ணது கிடையாது. என் ஆசையுமே படலை. ஆனால் எனக்கு உன்கிட்ட இருந்து அது வேணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சும் ஆசைப்படுறேன். உன்னால் எனக்கு இதை கொடுக்க முடியாதா? எனக்கு அது வேணும் ஜங்குக். உன்கிட்ட இருந்து எனக்கு அந்த வாசம் வேணும். உன்னோட சென்ட் எனக்கு வேணும். அது நிஜமாக தான் கிடைக்காது. நான் ஆசைப்படுற வாசம் கூட எனக்கு கிடைக்கக்கூடாதா? சரி சரி சரி, கண்டிப்பாக நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அவன் மேலே அதை சென்ட் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு அப்படியே சேரில் உட்காரான். சத்தியமா எனக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கிறது நினச்சி நான் இது வரைக்கும் வருத்தப்படலட்டையும். ஆனால் இப்போ நீ மேலே கோவப்பட்டு போகும்போது உன்னை சமாதானப்படுத்த முடியலன்னு என் மனசு பட்டுறானோ. என் மனசில் இருக்க வேதனை எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? என்னால் உன்னை தொட முடிஞ்சிருந்தா நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் தான் உன்னோட ஆல்ஃபா, நீ என்னோட மேகான், நம்ம தான் மேட், நம்ம 2 பேரும் தான் ஒரு பேரன்னு. ஆனால் என்னால் சொல்ல முடியாது. ஒரு டைம் வரைக்கும் இந்த சாபம் எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயம் என்னை விட்டு போனப்போ எனக்கு எதுவுமே தெரியல. நானும் என்னோடய மேட் கிடைக்காதனால இப்படியே இருந்துடலான்னு நினச்சேன். எனக்கு இது பெருசாகவே தெரியலடா, நான் கஷ்டமே படலை. ஆனால் இப்போது நீ தான் என்னோட மேட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கிட்ட என்னால் சொல்ல முடியல. உனக்கு என் மேலே ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் வர முடியல. நான் உன்னை விட்டு விலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன். உன்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உன்னை சுற்றி ஆபத்து இருக்குது. உன்னை சுற்றி ஆபத்து இருக்கும்போது என்னால் எப்படி உன்னை விட்டுட்டு அப்படியே போக முடியும்னு சொல்ல என்னால் முடியலடா, வலிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ ஜங்குக் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே நம்ம ஜங்குக் தான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி ஒரு கார்டனில் டைனிங் டேபிள் போட்டு ஸோ அங்கே லஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம தாடி சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா ஊட்ட கூடாது, வேணாம் ஆக்காட்ட அப்படின்னு நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்பூனில் இருக்கிறது ஒரு வாய் வாங்கிக்கிறான். அவன் அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஸோ இப்போ யாரோ நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கீழே தள்ளுற மாதிரி இருக்கு. டேங்க் ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே தள்ள. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் யாரோ 2 பேர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக் கீழே விழுந்ததில் 2 நிமிஷத்துக்கு அவனால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே நம்ம அவங்க தாண்டா அப்படியே எந்திரிச்சு வரான். அவங்கள அப்படியே தள்ளிட்டு என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள் 2 பேரும், எதுக்காக என் ஜங்குக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக்கு அப்படியே தூக்க போக ஜங்குக் தான் டங் தள்ளிடு அப்படின்ற மாதிரி அப்போயும் தள்ளி இருக்க சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் இது பண்ண அந்த பர்சன் அப்படியே டேங் கிட்ட வர டேங் எந்திரிச்சு அந்த பர்சன்ஸ் அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங்க் இவ்வளோ நல்லா சண்டை போட தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு நிற்க அவங்க அப்படியே 2 பேரும் அடித்து பற்றி விட்டுடுறான். இப்போ நம்ம டேங்க் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து ஜங்குக் என்னாச்சு, ஒன்றும் ஆகலை அப்படின்னு மாதிரி ஜங்குக் ஒரு மாதிரி பேசுகிறான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு டேங்கோட அப்பா தான் வந்துட்டு டேங்கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்பா என்ன பண்ணுறீங்க, கை விடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட, நான் சொன்னல அவன் எவ்வளோ மோசமானவன்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா, விடுங்கப்பா. எனக்கு தெரியும் ஜங்குக் எப்படின்ட்டு, விடுங்க. என் ஜங்குக் எப்படின்னு தெரியும், விடுங்கப்பா. ஓன் ஜங்குக்கா அவ்வளோ தூரம் போயிடுச்சா, வந்து சேர மரியாதை வீட்டுக்கும் வர்றதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. என்ன அவன் கூட ஊற்ற வச்சிட்ருக்கியா, வாய் முடுங்க, விடுங்க. நீங்கள் பண்ண வேலை தானே இது, ஆமாம் விடு. என் கூட வா, அவனுக்கு தேவையில்லை, வா விடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு. இந்த பக்கம் டேங் கத்த ஜங்குக் அப்படியே டக்குன்னு நினச்சி வந்து அவங்க கையை விடுங்க. நீ யாருடா என்ன சொல்கிறதுக்கா, என் பையன் அது, அவன் கையை விடுங்கன்னு சொன்னான். ஏய் நான் பேர் விடுங்கன்னு சொல்கிறல அப்படின்ட்டு ஜங்குக் வந்துட்டு அவன் கையை தட்டிட்டு டக்குன்னு அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டுறான். ஜங்குக்
ஜேகே ஸ்டாப், போதும், நிறுத்த. இங்கே பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க யார் கூட இருக்கணும்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் அவனை இப்படி இழுத்துட்டு போகிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஒரு ஆல்ஃபாவை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு நீ சப்போர்ட்டாடா. ஸோ இப்போ நம்ம அவங்களோட அப்பா தான் அவங்க ரொம்பவே கீழே பேசுகிறாங்க, கீழே இறக்கி பேசுகிறாங்க. இங்கே டேங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஜங்கு கூட ஸ்டிக்கை தான் பிடிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு இனிமேல் கையில் ஸ்டிக் வச்சுருப்பார்ல, ஸோ அப்படியே அது இது பண்ணியிருக்க. நம்ம டேங்கு இந்த ஸ்டிக்கை தான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். நம்ம ஜங்குக்கு அவன் கண்ணு ஒரு மாதிரி கலங்குறத பார்க்க ரொம்ப கோவம் வருது. அவன் டக்குன்னு நம்ம அவனோட அப்பா மேலே அப்படியே ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நினச்சிட்ருக்க? என் டேங்குது, என்னோட டேங்குது. அவனால் எதுவும் இப்படி சொல்லக்கூடாது, அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏன்னு உனக்கு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவன் அவ்வளோ ஹார்ஷாக அடிக்கிறான். இந்த பக்கத்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில. சிக்கே போதும் சிக்கே, வேணாம் சிக்கே, விடு சிக்கே அப்படின்ட்டு அவன் தொடலை, ஆனால் பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஸ்டாப் ஜேகே வேணாம் ஜேகே, விடு ஜேகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டக்குன்னு ஜங்கு கூட ஷோல்டரில் கை வைக்க நம்ம ஜங்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு அப்படி டக்குன்னு நினச்சிட்றான். தொடாதன்னு சொன்னல, நீ ஏன் ஸ்டாப் பண்ண படிச்சுட்டே இருந்த? நிறுத்து நானும் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கோவமாக போகிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம அவங்களோட அப்பா அப்படியே பார்த்துட்ருக்காரு. டேங்க அவங்க அப்பாவை கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே நம்ம ஜங்கு பின்னாடியே போகிறான். ஜங்கு நில்லு, நான் ஒன்று கேட்கட்டா அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்க, கேளு, நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா? சண்டை போடலாமா? ஜங்குக்கு அது சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஒரு பார்க் மாதிரி இடத்துல தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த கிரவுண்ட் மாதிரி சில இடம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. நம்ம என் கையிலையும் ஒரு ஸ்வாட் இருக்கு, ஜங்குக் கையிலையும் ஒரு ஸ்வாட் இருக்கு. டேய் ஜங்குக், என்ன நீ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இப்போ முக்கியம்தான், வா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு அப்படியே அப்படியே சொல்லிட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். டேங்குமே அப்படியே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கானோட பாதி பவர் தான் போடுறான், ஆனால் டேங்க் ரொம்ப டஃப் தரான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ சண்டை ஒரு மாதிரி ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கு. டேங்க் தான் ஜங்குக் போதுமே அப்படின்னு மாதிரி சொல்ல ஜங்குக் சண்டை நிப்பாட்டாமல் போட்டுக்கிட்டு இருக்கான். ஜங்குக், என்ன ஜங்குக் இவ்வளோ ஹர்ஷாக இருக்க அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தடுத்துட்டு அவனை அப்படியே டக்குன்னு அட்டாக் பண்ண போக, ஓ உனக்கு இவ்வளோ ஹர்ஷாக இருக்க தெரியுது, எனக்கு இருக்கு தெரியாதா? டக்குன்னு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனை தள்ளிட்டு டக்குன்னு அவனும் வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ 2 பேரும் இப்படி அட்டாக் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங்க அப்பப்போ டிஃபெண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் நைஃப் அப்படியே நம்ம டேங் நிற்கிக்கிட்டே வைக்க போக டேங் அப்படியே அந்த கத்தியை தள்ளிட்டு அவன் அப்படியே ஒரு சொல்லட்டி நம்ம ஜங்குக்கு பின்னாடி சைடுக்கு வந்து அவனோட ஹார்ம் சைடில் ஒரு கோடு போட்டுடுறான். ஸோ அங்கே கிளாத் அப்படியே கிழிஞ்சு அவனோட ஸ்கின்னை பீல் பண்ணி பிளட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கான். டேங் தான், ஏய் ஜேகே என்னாச்சு கையில் ஜேகே அப்படின்ட்டு இங்கே டேங்குடைய ஜங்கு கையத்தோட வர ஜங்குக்கு தான் அந்த நைஃப் அப்படியே திருப்பி டேங்கு கிட்ட அப்படியே காட்டிட்டு தள்ளியே இரு. ஜேகே என்னடா ஆச்சு? ஜங்குக் ரிலாக்ஸ் அப்படின்ட்டு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான், என்ன ஜேகே? அப்போ ஜங்குடைய நைஃபை கீழே போடுறான். உனக்கு இவ்வளோ நல்லா சண்டை போட வருமா? என்னடா சொல்கிற? உனக்கு இவ்வளோ நல்லா சண்டை போட வரும்ல, அப்புறம் ஏன் இத்தனை நாளா என்கிட்ட போய் சொன்னேன்? நான் என்ன போய் சொன்னேன் ஜேகே? நான் இந்த பொய்யும் சொல்லலையே. நான் எதுக்காக உன் கூட இருக்கேன்னு சொன்னேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும், அப்புறம் ஏன் உண்மையை சொல்லலை? உன்னால் இவ்வளோ நல்லா சண்டை போட முடியும், உன்னால் உன்னை பார்த்துக்க முடியும், நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? ஜேகே அது நீயா தானே கேட்ட, கூட இருந்து பார்த்துக்கட்டுமான்னு. எனக்கு வேணும்னு சொல்ல தோணலடா, எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுச்சு. எதுக்காகட்டும்? உனக்கு நல்லா தெரியும், பிஸ்னஸ்க்காக நீ ஆஃபர் கொடுத்த, அது எனக்கும் தெரியும். அன்றைக்கி உங்கள் அப்பா உன்னாடி கால் அனுப்புறாங்கன்னு சொல்லி
நான் உன்னை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு மேபி உங்கள் அப்பாவால் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால உன் கூட இருக்கேன்னு சொன்னா நான் உன்னாலும் உன்னை பார்த்துக்க முடியும்னு நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன் கூட இருந்திருக்க மாட்டேன். ஜேகே என்ன நீ இப்படி பேசுகிற? டேயோங் போய் சொல்லாமல் சொல்ல. அன்றைக்கி காரில் போகும்போது அதுக்கப்புறம் உனக்கு அந்த ட்ரெடிங் கால்ஸ் எல்லாமே போய் தானே, நீ தானே செட் பண்ண? ஆமாம் ஜேகே, நான் தான் செட் பண்ணேன். அது எதுவுமே உண்மை கிடையாதானா? வாட்டி நடந்தப்போயும் அண்ட் இப்போ இது நடந்ததுக்கும் நான் காரணம் கிடையாது. அது உண்மையிலே எங்கள் அப்பா தான். எதுக்காக இப்படி பண்ண? உன் கூட இருக்கணுன்றதுக்காக தான். என்ன விளையாடுறியா? உன்னால் என் கூட இருக்க முடியாது. ஜேகே புரிஞ்சுக்கோடா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே. ஐ லவ் யூ ஜேகே. டோன்ட் ஸ்டாப் இட். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஜேகே என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படின்ற மாதிரி ஜேகே முன்னாடி போய் நிற்கிறான். ஜேகே அப்படியே அவங்களோட கண்ணை பார்க்குறான். ஸோ ஜங்குக்கோட கண்ணுக்கு அவங்க அப்படி ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்புக்கு மாறுற மாதிரி இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கோட கண்ணத்தில் கை வச்சுட்டு, ஐ லவ் யூ ஜங்குக், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கண்ணே சொல்லும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் இழப்பேன். நீ நீ என்னை லவ் பண்ணுறியான்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் கேட்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே நம்ம டேங் ஒரு கான்ஷியஸோடு பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். அங்கே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்னோ விழுக ஆரம்பிக்குது. இங்கே நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஆகுறான். அவன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். இந்த பக்கம் ஜங்குக்கால டேங்க பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி டக்குன்னு நீல் டவுன் பண்ணுறான். டேங் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ டேங், என்னால் உன்னை தொட முடியாதுடா, உன்னால் என் கூட இருக்க முடியாது. அதான் ஏன் என்னோட தொட்டனை நீ செத்துருவடா. நான் யாரை காதலிக்கிறனோ இல்லை என்னை யாராவது காதலிச்சாலோ என்னை யாராவது தொட்டா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க டேயோங். எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையுமே என்னால் ஆசைப்பட்டு தொட முடியாது. இந்த பனியை கூட என்னால் தொட முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே கையை நீட்ட அந்த பனி உருகி தனியாக போயிடுது. ஸோ ஜங்கு கை நீட்டுறதுக்கும் அதுக்கும் அந்த பனி அப்படி தனியாக போக இந்த பக்கம் டேங் அப்படியே கை நீட்டி பார்க்குறான். அது பனித்துளி மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச எதையுமே என்னால் தொட முடியாதுடா, என்னை மன்னிச்சிருட்டேன். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனாலும் என்னால் அதை உன்கிட்ட காட்ட முடியாது. நீ வேறு யாரு கூடயாவது கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக வாழு. பைத்தியம் மாதிரி பேசாதடா, எனக்கு நீ மட்டும்தான்டா. என்கிட்ட வந்துரு ஜங்குக். நான் சாகிறதா இருந்தால் கூட உன் கையால் தான் ஜங்குக் சாகணும். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்ற வார்த்தையெல்லாம் விடாதடா. டேயோங் புரிஞ்சுக்கோ டேயோங், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் என்னால் இதை முடியாதுடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். டேயாங்க்கு ஒரு மாதிரி அவனோட ஹீட் வர ஆரம்பிக்குது. அவனோட சென்ட்டை அப்படியே ஒரு மாதிரி அவனை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி வர ஆரம்பிக்குது. அவனோட சென்ட் வெளியே வருது. டேயாங்கோட ஃபர்ஸ்ட் ஹீட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஜங்குக்கு சென்ஸ் ஆகுது. டேயாங் அப்படியே ஒரு மாதிரி அவனோட கை கால்லாம் ஒரு மாதிரி சுருக்கி டக்குன்னு அங்கேயே உட்காடுறான். டேங் டேங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே கூப்பிட நான் தொடலை. இந்த பக்கம் டேயாங் தான் ஒரு மாதிரி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு நீல் டவுன் பண்ணிட்டு, நானும் ஒன்று ரொம்ப காதலிக்கிறேன், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உன்கிட்ட மறைக்கவும் தோணலடா, நீ வந்து சொல்லுவேன்னு நான் நினைக்கல, நான் சொல்கிறதுல நீ செய்யணுன்ற எந்த அவசியமே இல்லை, நீ சொல்கிறத நான் கேட்பேன், நான் கேட்பேன்டா, நான் கேட்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், உன் கால் கீழே இருப்பேன்,
இல்லை ஜெக்கி, நீ அப்படி இருக்க வேணாம். இல்லைடா, இது என்னோட காதல் மட்டும்தான். நான் உனக்கு கீழே இருப்பேன்னு சொல்கிறது அடிமையாக கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு, உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, உன்னை என் தலை மேலே தூக்கி வச்சுக்கணும். அதுக்காக நான் உனக்கு கீழே இருப்பேன். நிஜமாவா? நீ எனக்காக மட்டும்தான் இருப்பல்ல? உனக்காக மட்டும்தான்டா இருப்பேன். இங்கே பாரு ஜங்குக், உனக்கு நான் மட்டும்தான், எனக்கு நீ மட்டும்தான். ஜங்குக், உனக்கு உன் குடும்பம் முக்கியமா, நான் முக்கியமா? நீ தான் டயாங் முக்கியம். சின்ன கேள்வி கேட்குற. அப்போ என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிரு. என்னால் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது. அவங்க என்ன எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தல. சரி போகலாம், ஓ இஷ்டம்தான். ஜங்குக், இப்படி தான் ஜங்குக் சாப்பிட்ணும். இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரி சாப்பிடு. நீ கடைசி வரைக்கும் வந்து தானே? ஆமாம், கடைசி வரைக்கும் வந்து தான் டயாங். ஏன்? இல்லை கேட்டேன். 7 ஜென்மத்துக்கு நீ எனக்கு மட்டும் தானே? 7 ஜென்மத்துக்கும் நான் உனக்கு மட்டும்தான் டயாங். நான் உன்னை தேடி வருவேன். நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே உன்னை தேடி வருவேன் ஜங்குக். நான் சாக போகிறேன் ஜங்குக். நீ என்னை தவிர யாரையும் தொடக்கூடாது. தொடமாட்டேன்டா. நான் மட்டும்தான் உன்னை தொடுவேன். என்கிட்ட வா ஜங்குக், என்கிட்ட வா. நீ என்னை தாண்டி யாரையும் பார்க்கக்கூடாது. எந்த ஒமேகாவையும் பார்க்கக்கூடாது. உன்னையும் யாருக்கும் பிடிக்கக்கூடாது. உனக்கும் யாரையும் பிடிக்கக்கூடாது. உன் கையால் நீ ஏதாவது ஒமேகாவை தொட்டனா, என்னை தாண்டி வேற ஏதாவது ஒமேகாவை நீ தொட்டனா, இல்லை என்னை தாண்டி யாரையாவது நீ பார்க்கணுன்னு நினச்சாலோ, இல்லை உன்னை யாராவது தொடணும்னு நினச்சாலோ அவங்க செத்துருவாங்க. நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். என்னை தாண்டி ஒன்று யாரும் தொட முடியாத. அது பொருளாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒமேகாவாக இருந்தாலும் சரி, அவன் அந்த நிமிஷம் செத்து போகணுன்னு நான் சாபம் கொடுக்குறேன். உனக்கு நான் மட்டும்தான் அவனை தொடுவேன். நான் உன்னை தேடி வர வரைக்கும் நீ காத்துட்டுறடா. டேம் இப்போ டேங் டக்குன்னு அப்படியே கண்ணை திறக்கிறான். ஜங்குக் அப்படியே முன்னாடி இருக்கான். ஜங்குக், டேங் என்னடாச்சு? ஓகே, எனக்கு என்னோட ஹீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னா கேள்ட்டேன், இங்கிருந்து போ. வேறு ஏதாவது ஆல்ஃபாவை நீ பாரு. அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஏய் என்ன பண்ணுறா, கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். டேங், நீ என் கூட இருக்கக்கூடாது டேங். என்னால் உன்னை இழக்க முடியாதுடா, வேணாண்டா. இங்கே பாரு ஜங்குக், நான் தான் உனக்கு அந்த சாபத்தை கொடுத்தேன். டேங், உனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஜேகே. நான் தான் உனக்கு அந்த சாபத்தை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போ காரை தான் அப்படி ஜங்குக் ஸ்டாப் பண்ணுறான். என்ன சொல்கிற? என்னை தாண்டி நீ வேறு யாரையும் தொடக்கூடாது ஜங்குக். நான் தான் உனக்கு அந்த சாபத்தை கொடுத்தேன். அதே மாதிரி நீ தான் எனக்கு இந்த சாபத்தை கொடுத்தல்ல, என்னோட மேட் யாரை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு, எந்த ஆல்ஃபாவோட ஸ்மெல்லையும் நான் சென்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நீ தானே எனக்கு இந்த சாபத்தை கொடுத்த. உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கட்டையும். நான் மறக்கலடா, ஞாபகம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் மடியில் டக்குன்னு டேங் ஏறுறான். டேங் எதாவது ஆகிருப்போது. நான் கொடுத்த சாபம் என்ன ஒன்றும் பண்ணாது. சாபம் கொடுத்தவங்க தான் சாபத்தை எடுக்க முடியும். டேங் என்ன சொல்கிற? அப்புறம் ஒன்று தொட்டுற தானே, இப்போ ஒன்று கிஸ் பண்ண சாகலை தானே. ஏன் சாபம் என்ன ஒன்றும் பண்ணாதுடா. என் ஜங்குக்கு நான் மட்டும் தான் தொடுவேன். சரி, யாரும் தொடணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான்டா, இன்னைக்கு இந்த மூவியை நான் முடிச்சிட்டேன். அன்கட் டெலியில் இருக்கும், போய் டெலிகிராமில் பாருங்கள். சாரி, இதை நான் ஜேகே பர்த்டேக்கே போட்டிருக்கணும், பட் என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.
அண்ட் டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டாடா பாய். நெக்ஸ்ட்டில் ஒரு நியூ ஒன் ஷாட்டோட மீட் பண்ணலாம்.